ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். போன வீடியோவில் சென்னையிலேருந்து கொல்கத்தா எப்படி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ கொல்கத்தாவில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எலாபரேட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பட்டாச்சாரியா ரோட்டில் ராம்லீலா மைதானில் இருந்தது. கசார் கார்ப்பரேட்டுங்கிற ஹோட்டல். அந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ தான் இது. இந்த ஹோட்டலில் ரூமெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ கசார் ஹோட்டலில் நாங்கள் இருந்த ரூமை தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 பேர் தங்குற ரூம் தான். ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா ஹோட்டல்லையும் வந்து செக் அவுட் வந்து ஒரு டைமில் இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து 11 to 11 அந்த டைமில் தான் இருந்தது. இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் நாங்கள் 2000 rupees பே பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்ததுன்னா எவ்வளோ இருக்குமோ தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல். அதனால் நாங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் வேணுங்கிறதுனால நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணல. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டாய்லெட்டு. இது வந்து வெட்ட ஏரியா, ட்ரை ஏரியா அந்த கான்செப்டில் இருந்தது. எல்லாமே ஜாகுவார் தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் வந்து தண்ணியும் சூப்பர். அந்த கங்கா வாட்டருங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. பெட்டும் வந்து இப்போ வர மாதிரி பெரிய குஷன் பெட்டு தான் போட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஹோட்டலில் போய் தங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. நல்லா வீட்டில் இருக்க மாதிரியே இருந்தது. பாருங்கள், வார்ட்ரோப் கபோர்டெல்லாம் ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது. எப்போவுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறச்ச நான் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் கூட சொல்கிறேன், என்னென்ன கொண்டு போகணும், எப்படி இது பண்ணணும்னு. ஏன்னா இப்போ நான் போன போது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து நீங்களும் படக்கூடாது. அதனால் அது ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த கபோர்டெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சைஸ்லேயே வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ஹோட்டல் ரூம்லேருந்து பார்க்குற ஃப்ரண்ட் வியூ. இதுதான் வந்து மெயின் ரோடு. ரொம்ப ஹோட்டல் வந்து நல்லாவே இருந்தது. அந்த ரிசப்ஷனில் இருந்த சோஃபா, சேரு, அவங்க டெக்கரேட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஹை சீலிங் போட்டிருந்ததுனால நல்லா கூலிங்காக நல்லா இருந்தது. நாங்கள் எப்போவுமே வெளியில் போயிட்டு வந்ததும் அந்த சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். பாருங்கள், நாங்கள் 3 பேரும் உட்காந்துருக்கோம், எங்கள் சிஸ்டர்லாம் எல்லாம். இப்போ வந்து கோவில் விசேஷத்தை பார்க்கலாம். இந்த கோவில் விசேஷம் வந்து எஸ்ரா ரோடு அப்படிங்கிற ரோட்டில் ஜெயின் சங்க் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நடந்தது. அங்கே வேலுக்கு நாங்கள் முதல் நாள் போனோம் இல்லையா, அன்றைக்கி நைட்டே, நாளைக்கு தான் பங்குனி உத்திரம்னா இன்றைக்கி நைட்டே வேலுக்கு வந்து அபிஷேகங்கள் எல்லாம் நடந்தது. இப்போ பாருங்கள், பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகங்களுமே நடந்துட்டு இது வந்து ஐம்பொன் வேல், 2 வேல் இருந்தது. வெள்ளி வேல் ஒன்று இருந்தது, ஐம்பொன் செய்யப்பட்ட வேல். அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அர்ச்சனை எல்லாம் பூஜைகளெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் முதல் நாள் நைட் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. போய் இன்னொரு ஊரில் போய் நம்ம சாமி வச்சு கும்பிட்றது நல்லாவே இருந்தது. பாருங்கள், வேலுக்கு ரோஸ் எல்லாம் வச்சு அந்த செண்பகப்பூ மாலையெல்லாம் கூட போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் முடித்து அன்றைக்கி நைட்டு வந்து சாப்பிட்டோம். அது பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி பிடிச்சி அதில் வந்து பஃபே மாதிரி சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குட்டி பொண்ணை வந்து சொல்லியே ஆகணும். இந்த குட்டி பொண்ணு என்னை பார்த்ததும் அவங்க அம்மாட்ட, நீ யூடியூப்பில் பார்ப்பியா, அந்த ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பொண்ணு சொன்னது. அப்புறம் மற்ற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க வந்து வள்ளி அம்பத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, சென்னையிலேருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து சென்னை, மதுரை அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இடத்துலேருந்து போயிருந்தோம். அப்புறம் இவங்க வந்து உமா ராதாகிருஷ்ணன், இவங்க கல்கட்டாலே இருந்தாங்களாம். இவங்க தான் கல்கட்டாவில் என்னென்ன இடங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. இவங்க ரொம்ப காலமாக கல்கத்தாவில் ஒரு ஸ்கூலில் பெரிய போஸ்ட்டில், என்ன போஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னு மறந்துட்டேன், பெரிய போஸ்ட்டில் இருந்தேன்னு சொன்னாங்க.
எல்லா இடமும் சொன்னாங்க. அப்புறம் இவங்களும் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னை பார்த்ததும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலுமே எல்லா இடத்துலையுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே மேலே வாத்தியமெல்லாம் வாசிக்கிறவங்கெல்லாம் பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் வைரவம்பட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த கோவில்லேருந்து வந்திருந்ததாக சொன்னாங்க. அப்புறம் இப்போ வர்ற குருக்கள் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குருக்கள். இவங்க தான் வந்து அந்த கோவிலில் பூஜைகள், அபிஷேகம் அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த மண்டபத்துலேருந்து வேல் எடுத்துகிட்டு நாங்கள் எஸ்ரா ஸ்ட்ரீட் வழியாக சிங்கார முருகேசன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த எஸ்ரா ஸ்ட்ரீட்டுங்கிறது நம்ம பாரிஸ் கார்னரில் இருக்க ஸ்ட்ரீட் மாதிரி என்எஸ்சி போஸ் ரோடு மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஹோலிங்கிறதுனால எல்லா கடைகளும் மூடி இருந்ததுனால எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ காவடிகள் எல்லாம் காவடி ஆட்டத்தோட பால்குடங்கள் எல்லாமே வேலோடு சேர்ந்து நடந்து தான் போனோம். இது வந்து இந்த ரோட்லேருந்து அந்த சிங்கார முருகேசன் கோயில் 2 கிலோமீட்டர் இருந்தது. இதுக்கு வந்து கொல்கட்டா போலீஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க செக்யூரிட்டியோடு தான் நாங்கள் எல்லாருமே போனோம். பாருங்கள், அவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து அந்த கோவிலை வந்து அடைஞ்சிட்டோம். இந்த கோவில் பேர் வந்து நாகேஸ்வரி மகாதேவ் மந்திர்னு போட்டிருக்கு. இதில் தான் வந்து முருகன், சிவன், அம்மன் எல்லாமே இருக்குது. வந்ததுமே கொஞ்சம் காவடி ஆட்டம் ஆடி தான் வந்து உள்ளே போனாங்க. பால் குடங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே வந்தாச்சு. பால் குடங்கள், காவடி எல்லாமே. இது வந்து நல்ல மெயின் ரோடு. இதுக்கு பக்கத்துலேயே தான் ஹவுரா பிரிட்ஜும் இருக்குது. பாருங்கள், கோயில் கோபுரம், அதில் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மாலை போட்டிருக்காங்க. அந்த ஊரில் பூவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பந்து மாதிரி இருக்குது. அந்த நம்ம துலுக்கன் சாமந்தின்னு சொல்கிறோம், அந்த துலுக்கன் சாமந்தி வந்து வேறு மாதிரி இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் இருக்குது, அந்த பக்கம் வந்து லக்ஷ்மி இருக்குது. இப்போ இவங்க பார்க்குறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இவங்க வந்து இப்போ தான் வந்து கல்கட்டா வந்தாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் பேங்க்கில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. அவங்களும் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள்லாம் வந்திருக்கிறத பார்க்கதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதுதான் வந்து அந்த முருகனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போன பால் எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கே அபிஷேகம் பண்ணுறவர் தான் வந்து இந்த கோவிலை பார்த்துக்கிறவர்னு சொன்னாங்க. பால் நிறையா இருந்தது. நிறைய எல்லா அபிஷேகங்களும் எல்லா சாமிக்குமே நடந்தது. இப்போ அம்மனுக்கு வந்து நம்ம மதுரை குருக்கள் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து அந்த நாகேஸ்வரி மகாதேவ். இதுக்கும் அபிஷேகங்கள்லாம் நடந்து பாருங்கள், அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குது. சந்தனத்திலேயே வந்து கையிலேயே அப்படி வரைஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நம்ம வந்து இங்கே தான் வந்து சாமி பக்கத்தில் போகக்கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பக்கம் வந்து சாமியெல்லாம் தொட்டு எல்லாம் கும்பிடலாம். நாங்கள் காலையில் சமைச்சாங்க இல்லையா, அதே பிரசாதங்கள் தான் சாமிக்கும் நைவேத்தியமாக வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதே தான் நாங்களும் சாப்பிட்டோம். இப்போ பார்க்குறது தான் வந்து அந்த எஸ்ட்ரா ஸ்ட்ரீட்டில் இருக்க சண்முக விலாஸ் அப்படிங்கிற ஸ்தாபனம். இது 1921 இவங்க வாங்கியிருக்காங்க. இதில் வந்து அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த 2 இடம் தான் இப்போ இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து கல்கட்டாவில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃப்ளவர் மார்க்கெட், ஹவுரா பிரிட்ஜ், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.